அளவற்ற சேனைகளை ஏமன்னாலே அழைத்திடும் போதவரும் தடுக்க மாட்டார். உளமினிக்க வினையகற்று இறைவன் தன்னை ஒருபோதும் மனிதானி. மாமா எப்படி இருக்காரு? மாமா இன்னைக்கு கோவக்குரியா வந்திருக்காரு. இன்னைக்கு போறவங்க நீங்க போற அந்த வீமரை அடித்து விட வேண்டும் என்று நான் மனதிலே எண்ணத்துக்குரியவராகி அவருக்கு உணவு கொடுத்த அந்த பாவி எனக்கு வெள்ளிய பாம்பு 5 பேர்களை ஒன்றாக தீயிட்டு கொளுத்து விட்டால் அழிந்து போவார்கள் என்று மலைக்கோட்டையை கட்டி மறுபடி அவர்களை அரக்கு மாளிகையிலே தீயிட்டு கொளுத்தினேனே அந்த பாவிகள் இருந்து போகாது உயிரோடு வந்து விட்டார்களே மாமா. அதுலயே அவ்வளவு சாகல. ஐயோ அது மட்டுமா? ஒரு தவறு செய்யாத அந்த பாவி அந்த சண்டாளி பாட்டாளியை கொண்டு வந்து குற்றமற்றவனை கொண்டு வந்து ராஜசபையிலே நிறுத்தி செயல் கலைஞரே தன் மனைவிக்கு துன்பம் வந்து அவமானம் வருகிறது என்று இவர்கள் மாண்டு போவார்கள், வெட்கப்பட்டு மாண்டு போவார்கள் என்றல்லவோ இந்த காரியத்தை செய்து குற்றமற்றவள் அவனுக்கு இப்பொரு கொடுமையை செய்தன் ஐயா. அதனாலே அவர்களை ஒருவருக்கு அவமானம் வந்து இறப்பார்கள் என்று எண்ணினேனே ஒருவரை இறக்காது போனார்களே. சூதனை நாட்டை பறித்து 12 காடுகளை கிடைத்து ஓட்டினேன்.
நாட்டினுடைய சபை இருக்கிறதே, இந்திரருக்கு ஈடான சபையை பெற்றே. இந்திரருக்கு ஈடான சபையை பெற்றே. அந்த ஈஸ்வரிட தோழரை போல் செல்வம் பெற்றே. ஐயா சந்திரங்கே ஈடான துணையை பெற்றே. இவ்வளவு பெருமைக்குரிய யார்? தைரியத்திற்குரிய சகுனி சன்னீர் உங்களை எல்லாம் நான் பரமாக பெற்றேன் எங்க ஐயா. எதை பெற்ற போதிலும் இன்று அவர்களுக்கு இந்த நாட்டை நான் ஒப்புவித்து கூட போகிறேனே. ஒரு கிரோடி தைரியங்களோடு உங்கள் இருவரோடு நான் துன்பப்படுகிறேனே மாமா. எனக்கு ஏதேனும் உபாயம் சொல்லுங்கள் ஐயா. உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? மும்மூர்த்தி போல நாங்க இருக்கோம். மூன்று கர்த்தாக்கள் போல, கைலாய பரமன் போல, அந்த பிரமன் போல, மும்மூர்த்தி போல நம்ம இருக்கோம். நீங்க கைலாய பரமன். ஆமா. அவரு பிரம்மா. பிரம்மா. நீ ருத்ர. ஆமா. மும்மூர்த்திகள் இருக்கோம். அது ஏன்டா நீ பயப்படுற? உனக்கு ஏதாவது புத்தி இருக்காடா? என் கடையில இருக்காருல பாப்பா ஏங்க பேச்சால இருக்கான். பேச்சு இவனுக்கு எதிரா பேசுற ஆள் இல்ல. நீ ஏன்டா பயப்படுற? எதுக்கு பயப்படுற? அதனால நான் இருக்கும்போது ஏன்டா பயப்படுற? நீ என்ன கேக்குற? நாங்களா என்ன கேட்கலாம்? பட்டம் கொடு. உடனே அவனை தருமலை போய் நான் சேனாவை பட்டம் கொட்டா அந்த பாண்டவர்களை ஒரு வழி பண்ணிட்டு பாலு பையா எப்படியா இருந்தாலும் எங்க மாமா 3 தரம் ஈசனையே பார்த்தவர். இவரு செஞ்சாலும் செய்வார். என்னது நான் தான் தப்பு பண்ணிட்டேன். முன்னமே என் மாமனை அனுப்பியிருந்தோம். நேரம் இந்த நாடு எனக்கு சொந்தமாயிருக்கும். ஒரு பகை முடித்திடுவேன் என்று ஒரு நிகழ்வு சேனையோடு முடிக்கையே தருமந்தத்தை முழங்கு பொற்கழித்து வாரி. உனக்கு நான் இப்போ சேனாதிபட்டம் கொடுக்கிறேன். கொடுத்தால் அந்த தருமனை நான் பாத்துக்கிறேன். நீ அந்த பசங்களை கொன்னுட்டா தலையெடுத்து வர அந்த நாட்டை நானே ஆள்றையா. ஆமா. சரி இந்தா உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏதாவது வஞ்சினே கஷ்டத்தை. ஆமா இங்க வா. இவனெல்லாம் தேவடியாளுக்கு பிறந்தவனும் நல்லவனுக்கு பிறந்தவன் இல்ல. அதனால நீ எவனு அவனுக்கு தெரியாத கொடு. நான் தெரியாத கீழால கொடுக்குறேன். பின்னால வாங்கிக்க மாமா. எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த பட்டம் இந்த நான் உங்களுக்கு என்னடா தீமை செஞ்சேன்? எனக்கு பட்டம் கொடுத்தா ஏன்டா உங்களுக்கு வைத்தேரி? அவன் அந்த பக்கம் கொடுத்தாதான் வந்து அவன் கத்துறான். ஆமா கொடுக்க கூடாது. அவன் கத்தனா போறான். இந்தா தலைகீழ கொடுக்குறீங்க. ஐயா இந்த மேல கொடுத்தா இப்ப நீ சண்டைக்கு போ. சரி நான் போறேன். போ. இதுதான் தரணும். எவ்வளவு தரணும்? இதுதான் தரணும். ஒரு கணக்கு ஒரு 5000 இதுதான் தரணும். என்ன இப்படி பண்ணாலும் இப்படி சொல்றான். ஆனா துறை என் மொழி படிக்கிறேன்.
பூமனாக பட்டவன் சேனாதிபதி பட்டத்துக்கு வந்து அதனால அவனை வெல்ல போய் அவன் போய் சேர்ந்தாரு அதனால போய் கொண்டு என்ன இருந்தாலும் ஆமா தாயாடி அம்மா ஆமாங்க தாய் மாமா மாமா ஆமா என்ன சொல்லுவாரு இந்த தர்ம பையன் வந்து காலில் விழுந்திருந்தா துரியோதனன் சொல்லி அட சன்மாதி இல்ல ஆமா கொஞ்ச நாட்டை வாங்கி கொடுத்துருக்கோம் ஒரு 5 ஊடு எங்க ஓடி படிச்சிருக்கோம் இருந்தா போது அப்படின்னு ஆமாங்க என்னடா சண்டைக்கு வந்தா இவன் எனக்கு வேலையா அவன் இறங்கினா இல்ல அந்த இடம் சரியில்லை போன இடம் சரியில்லை அவன் சாப்பிடுற சாப்பாடு அவன் சாப்பிடுற இடம் சரியில்லாத இடம் அட சின்னவனா இருந்தாலும் காலில் வந்து விளையாடானே எல்லாரும் கூட அப்படியே வெட்டு தப்பு இல்லை ஆமா காலில் எரிச்சு உதைக்கிறான் ஆமாங்க சும்மா விடவே கூடாதுங்க சமாதானம் பேச வந்தியா சண்டைக்கு வேடா மாமா சோமையா என் குழந்தையா சோமையா
நான் யாரு தெரியுமா? யாரு? இந்த மலையெல்லாம் உன்னா நான் ஒரு மலை, பெருத்த மலை. இந்த மலையை வெல்ல ஒன்னா ஆகுமாடா? பெருத்த மலை. நீ ஒரு சும்மா சாதாரண ஆளு. மலைக்கு சமமான ஆளு நானு. அதுல மீன் எத்தனையோ ரகம் இருக்கும். அது பேரு வச்சுட்டு தாய் மீன் அடகாசு மொழிய இந்த மீனுக்கு நீச்சல் கத்து கொடுத்தாரு. அந்த தன்னைத்தானே அது நீச்சல் கத்து கூடிய திறமை. அது போல நான் பல துறையில தண்ணி குடிச்சோம். நான் யாரு தெரியுமாடா? நீ ஒரு பூனை குட்டிடா. என் வாயில சிக்கின மாதிரி இருக்க. வாய மூடு. மாமா யாரு? 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 நீ யாரு? பூனை. பூனை. இப்ப நீ வந்து இதெல்லாம் போல இல்லதை தான் எடுத்தான். என் கையில வில்ல எடுத்துட்டா. இனிமேட்டு நீ மாலை சாவு போற. ஓடி தரமா மரியாதை ஓடி போடா. உயிர் வேணுமா? ஓடுறா வெட்டுவா. இவரு வில்ல பாய போறாரு. இப்ப ஆமா சும்மா விடக்கூடாது. விடவே கூடாது. அந்த ஷோவ பையன் அது ஒரு வகையில் நல்லது. அது கொஞ்ச காலம் உயிராக இருக்கலாம். ஏன்னா சனி புத்தி அந்த பசங்களுக்கு அவனுக்கு கேட்க மாட்டான். சரி போனா போறான். என்ன பண்ணாரு மாமா? தர்ம பையன் உழுந்தா. எங்க மாமா என்ன பண்ணாரு? எங்க மாமா எட்டி ஒரே
பிசுக்கு என்னடா பிசுக்கு? அந்த தர்ம கால வந்து பாத பறிஞ்சான். ஏய், மருந்துக்கிழங்கு வியாபாரம் பண்ணா அதுல ஒரு பிசுக்கு போடுவான். சித்திர போடுவாங்க. கவலை மேல வியாபாரம் பண்ணா ஒரு பிசுக்கு போடுவான். ஆமா. நீ என்ன இந்த கதையில பிசுக்கு இருக்குங்கிற? மகாராஜா, ஓ, உங்க மாமன் கோவ குறியால போனாரு காட்டிக்கிட்டு அந்த தர்ம பையன் கால வந்து விழுந்தான். சட்டு ஒரே ஒரு விட்டாரு மாமன். அவன் தான் செத்து போனான்ல. எங்க சத்தான் ஓடி கீழே விழுந்தான். சத்த மாதிரி கிடந்தான். உருண்டு பிறண்டு ஏற்று மாமனை ஒரே வெட்டி வச்சு
ஐயோ எப்படி ஆயிரும் இந்த பூமியை நாம் ஆண்டால் போதும் என்று கற்பனையை திறந்து தெய்வத்துக்கு நிகரான அந்த மங்கையை கொண்டு வந்து வடிமண்டபத்தில் நிறுத்தி அவள் மானத்தை கெடுக்க எண்ணிய பாவி ஐயா ஒரு பத்திரிடைய வாக்கு பலிக்கும் என்று சொல்வார்களே அந்த வாக்கு எனக்கு பலித்து விட்டது. ஒரு தவறு செய்யாத அந்த பெண்ணை அவளுக்கு நான் கொடுத்து துன்பா கொஞ்சமா நஞ்சமா ஐயா அதையெல்லாம் எனக்கு தீர்ப்பாக வந்து விட்டது. அவளை வாங்கிய கவலை கொண்டுதான் நான் என்ன சொல்றேன் ஆறாத கூட ஆமா ஆறாத கூட ஆத்துவார் இல்லையே அவளமாயினேன் கவலம் எனக்கு நெல்லவளுக்கு தான் பிறந்திருப்பேன்னு நினைச்சேன். தவள கோபத்துல என் பொண்ணை கொடுத்துருக்கேன். நீ நெல்லவளுக்கு தான் பிறந்திருப்பேன்னு நான் நினைச்சேன். ஏன் மகாராஜா ஆனா நீ நெல்லவளுக்கு பிறக்கலடா கம்மினேன். யாருக்கோ பிறந்துட்டா வந்து கூத்தாட வந்துட்டா உள்ள கேப்பாசி பையன் நான் மங்கரு நீ பொங்கரியா பொங்கரா எங்க எல்லாம் பாக்க திங்கிறாங்க. இந்த மண்ணை விட்டு நான் எப்படி நான் உயிரா வாழ போறேன். இந்த மண்ணை ஆள வேண்டும் நானே ஆள வேண்டும். எத்தனையோ கனவுகளை கண்டு என் வாழ்நாளை கிடந்து இன்னும் 18 என் தரணி ஐயோ 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 இந்த உலகத்தின் கண்ணிலே அந்த கருமரிடத்திலே இந்த 4 நகரங்களை நான் ஒப்பிவித்து விட்டு அந்த சண்டாள பாவி அவரே என் நாட்டை முடிவுரைந்து ஆள போகிறானே. பஞ்ச பராதிகளுக்கு காட்டிலே பிறந்தவர்கள் யார் நாட்டை அடித்தார்களே அவர்களுக்கு நாட்டை பற்றி என்னையா தெரியும். நாட்டு மக்களுடைய இன்ப துன்பங்களை அறியாதவர்கள் ஆயிற்று.
காட்டிலே வாழ்ந்தவர்களுக்கு என் நாட்டை நான் கொடுத்து விட போகிறேன் ஐயா. ஐயோ ஐயா, இதையெல்லாம் எண்ணி என் மனம் என்ன நினைக்கிறது என்றால் கட்டி தளம்புதே சின்ன கலங்குதே ஐயோ, இந்த நாட்டை விட்டு நான் எப்படியடா உயிர் வாழப் போகிறேன்? இந்த பாவி இடத்திலே ஒப்பி விட்டு ஒரு நாள் என்னால் உயிர் வாழ்ந்து விட முடியாது. எத்தனையோ சூதுகளை செய்தது. இந்த நிலைக்கு நான் உருவானதற்கு காரணம் என்னை இந்த நிலைக்கு உருவானதற்கு எனக்கு எத்தனையோ தர்மங்களையும் நீதிகளையும் பெரியவர்கள் எடுத்து புகழ்த்தினார்களே. பங்காளிகளுடைய செல்வத்திற்கு நீ ஆசைப்படாதே, உன்னுடைய தமிழுடைய பாகத்தை கொடுத்து விடலாம், பங்காளிக்கு பணி நினைக்காது என்று எத்தனையோ தர்மங்களை சொன்னார்களே, எத்தனையோ நீதிகளை எனக்கு எடுத்து புகட்டினார்களே. இதையெல்லாம் இந்த பாவி நான் கேட்டனா? அவர்களுடைய சொல்லை நான் மனதிலே எண்ணினேனா? ஐயா பெரியா உன் சந்தையாகிய யாரோ ஆட்சியிலே வந்திருக்கின்றேன். தாய்மகை சேரையை உன்னோடு இருக்கிறது. ஒரு வீரமாய் விலகி வரும்படியான பாட்டை பீடமாச்சாரி குருவாரத்தோடல் அங்கு தேசாதிபதி கண்ணன் அஸ்வத்தாவன் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ பெரியோர் உன்னோடு துணையாய் இருக்கின்றார்கள். ஆகையினாலே இவனுடைய பகமை உரைக்குமே இல்லை. அவனுடைய பாகத்திற்கு நீ எல்லோரும் ஆசை கொள்ளாதே கண்ணே, அவர்களுக்கு நீ வளர்க்கும்படியாக பாகத்தை கொடுத்து விடலா என்று என்னை பெற்ற அன்னையும் தந்தையும் எத்தனையோ தர்மங்களையும் எத்தனையோ நீதிகளையும் எனக்கு எடுத்து புகட்டினார்களே. அவளுடைய சொல்லை இந்த பாவி நான் கேட்டனா? அவளுடைய சொல்லை நான் செவியிலே கொண்டனா? மறுபடி பாட்டனார பீடுமாச்சாரியானவர் அப்பா குருகுலத்திலே பெருமை பெற்றவன். ஆனால் ஒரு சிறிய தந்தையுடைய செல்வர்கள் அவர் 5 பேர்கள் தான். நீங்கள் 100 பேர் உயிர் வாழ காலத்திலே அவர்கள் 5 பேர்கள் உயிர் வாழ்வதனாலே உனக்கு என்னென்ன குறைவு வந்து விட போகிறது? இந்த அத்தி நகரத்தின் கண்ணிலே கோடான கோடி மக்கள் உயிர் வாழ்கிறார்களே. எத்தனையோ மன்னர்கள் மக்கள் அருளேசி பரிதேசி என்று கோடான கோடி பேர்கள் உயிர் வாழ இவர்கள் 5 பேர்கள் உயிர் வாழ்வதனால் என்னடா துன்பம் அடைந்து
அவர்கள் மேல் உனக்கு பகமையை வேண்டி அவர்களுடைய பாகத்தை கொடுத்து அவர்களோடு அன்பாகவும் வாழாடை கடத்தனா என்று பாட்டன் பெருமாச்சாரி குருவான சோழல் எத்தனையோ பெரியவர்கள் எனக்கு நல்வாக்குகளை சொன்னார்களே அவர்களுடைய வாக்குகளை நான் கேட்டாரா? பெற்ற தந்தை சொல் புத்தி கேளாதா? பெரியோருடைய வாக்குக்கு நான் செவி கொடுக்காது போனதினாலே இந்த துன்பம் எல்லாம் எனக்கு நேர்ந்திருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் ஆதாரம் யாரால் அவர்கள் உயிர் வாழ்ந்து வருகிறார்கள்? யாரால் என்னுடைய சூதெல்லாம் பழி போனது? யாரால் நான் வெற்றி பெற முடியாது? தன்னந்தனிவராக நான் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தாழ்வுக்கு காரணமானவன் ஒரே ஒரு பேடி பையன், ஒரே ஒரு சண்டாள துரோகி, ஒரு சதிகார துரோகி, ஒருவன் இல்லாது போனா இந்த பசங்களை எப்பவோ ஊதிருப்பையா, எப்பவோ இவங்களை மண்ணோடு பண்ணாக போகும்படி செய்திருப்பது அந்த கட்ட பாவி. ஐயோ தம்பி, ஆட்டங்கால் பிடித்திருக்கக்கூடிய இடகுலத்திலே தோற்றமான இந்த கோபால கண்ணனது பொன் அவன் ஒருவர் இல்லாது போனார் எனக்கு இப்போது தாழ்வு வந்திருக்காது ஐயா. என்னை இப்போது துன்பம் ஒரு கால அழி இருக்காது. எத்தனையோ சோதனைகளை செய்து அந்த பாவி சண்டாள துரோகி என்னிடத்திலே நாடு கேட்க வந்த காலத்திலே அடே துரியோதனா, நான் ஒரு காலம் ஆயுதம் தொட மாட்டேன். ஆயுதம் தொடாத நான் உனக்கு துணைக்கு வேண்டுமா? என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோடி ஐவியங்கள் வேண்டுமா என்று கேட்க ஆயுதம் இல்லாத இந்த பாவி அமைக்கிறதற்கு சேனைகள் போதும் என்று பெற்று அவர் தொடங்கிய காலத்திலே 3வது நாளிலே எங்கள் பாட்டன் விடுமுறை கொள்வதற்கு சக்கரத்தை கையிலே எடுத்தார் என்ற சண்டாளன். ஆயுதம் தொடமாட்டேன் என்று சத்தியம் செய்தவர் கரத்திலே தன்னுடைய சக்கரத்தை திகிரி சக்கரத்தை கொண்டு வீடுமுறை கொள்வதற்கு துணிந்தவர் அவர். 14ஆம் நாளிலே கதிரவனை கீழ் திசையிலே உதித்து மேற்கு திசையிலே மறையும் முன்பாக அந்த கதிரவனை முன்னமே மறைத்து
ஆமா அவருக்கு செய்த கொடுமை 1,000 கிடையாதுங்க. அவர் இல்லாது போனால் இந்த நாடு எனக்கு எப்பவும் உரியதாகி இருக்கும். ஆமா ஆமா இந்த நாட்டை நான் இடைமறியாது வாழ்ந்திருப்பேன். ஐயோ உலகில் உள்ளவர்கள் எல்லாம் ஆமா அத்திநகர் வேந்தருடன் என்று சொன்னாலே நகரடைக்கு கை கட்டி வாய்ப்பற்றி எல்லோரும் என்னை கண்டு நடுக்குவார்களே, பயந்து மனம் ஒடுக்குவார்களே. ஆனால் நான் இன்று இருக்கு நிலையை கண்டு பாரில் எத்தனை யாப்பதில்லவர் மரியாதை கொடுப்பார்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. படைபலத்தை விட்டு விட்டார், தம்பிமார்களை தொலைத்து விட்டார், குருவேடத்தை எல்லாம் பலி கொடுத்து விட்டார். தனி ஒருவராக நிற்கிறானே என்று ஒருவராவது என்னை மதிப்பார்களா? என்னை புகழ்ந்தேற்றுவார்களா? என் புகழ் பாடுவார்களா? ஒருவரை என்னை மதிக்க போவது இல்லையே. ஆனால் என்னை வாழ வந்த தெய்வம் நான் தனி ஒருவராக நிற்கும் பொழுது என் சகோதரி பாப்பா உனக்கு என்ன கண்டா பரிதாபமா இல்லையாடா? உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் நான் என்ன பண்ண முடியும்? யாரு உப்பு தின்னவா? கம்மியாட்டு போய உள்ள இந்த உலகத்திலே வாழ வைத்த தெய்வம், என்ன வாழ வைக்க வந்தவர், என்னோடு இடைவெளியாக இருக்கக்கூடிய என் மாமன் சகுனி மாமன், அவருடைய தயவுனாலே தேவனை நான் இப்ப ஒண்ணு தவறி போனுங்க. உங்க மாமா போனா அப்புறம் தள்ளி மாமா இப்ப கொடுங்க. அந்த 33 கொடுத்துட்டா நீங்க தொல்லை இல்லாத வாழலாம். அவரை நம்பி அவர் எப்படி எனக்கு செய்த உதவிகள் 1 2 ஆனா அதையெல்லாம் பெற்று வகையா வைத்து வாழ தெரியாத இந்த பேமாரி பசங்க கிட்ட நான் கொடுத்து நிராயுதம் வாடியாய் நின்று விடுவேன் போல் தோன்றுகிறது. ஐயா சத்தை இல்லையா யுத்தம் செய்யவும்?
இனிமே முடியாதுடா. ஆமா என்னடா நீ போல சனி அழுது கிடக்க ஆமா தேர்க்கண்டா